இந்த மாதிரியான நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுங்க. ஒரு அண்ணன் அவருடைய மலத்தை எடுத்து சாப்பிட்றாரு, மேலே கை கால்லாம் எடுத்து பூசிக்கிறாரு, அது மட்டும் இல்லை ஏற்ற மாதிரி போகிற சாக்கடை தண்ணி எடுத்து குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக தெரியப்படுத்தியிருந்தாங்க. உடனடியாக நம்ம அந்த இடத்துக்கு போய் இவரை வந்துட்டு பார்க்கும்போது கிட்டவே போக முடியலைங்க. அந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு துர்நாற்றம். அவர் சுற்றி இருக்கிற இடத்துல ஃபுல்லாக எல்லாமே அவர் அவருடைய டாய்லெட்டை இது பண்ணி அது பக்கத்தில் யாரும் கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு வச்சுருந்தார். இப்போ இவங்கள போய் நம்ம போய் என்ன பண்ணோம், முடி திருத்தம் பண்ணி குளிப்பாட்டி அவர் உடம்புல இருக்கிற எல்லா கழிவுகளையும் நம்ம சுத்தம் பண்ணி அவர் தூய்மையான ஒரு மனிதர்களாக மாற்றிட்டோம். இப்போ இவங்கள மாதிரி உள்ளவங்கள ஒரு இடத்துல வச்சு பராமரிக்கிறதுக்காக தான் நம்ம இடமும் கட்டிடமும் தொடர்ந்து பதிவிட்டுட்டு வரோம். ஏன்னா இது மாதிரி நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் சில பேர் சாக்கடையிலேயே படுத்து தூங்குறாங்க. அவங்க மேலே அவ்வளோ துர்நாற்றம். சில பேர் வெயில் மழை இதிலெல்லாம் பாராமல் அவங்க பற்றி அவ்வளோ கஷ்டத்துலேயும் இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு இடம் கட்டிடம் அமைச்சு இவங்களெல்லாம் கொண்டு ஒரு இடத்துல வச்சு பராமரித்து அவங்க இதை உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க நல்லபடியாக இருந்துட்டு போகணுமே. அதுக்காக தான் நம்ம மக்கள்கிட்டே நம்ம தொடர்ந்து இடம் கட்டிடம் கேட்டுக்கிட்டு வரோம். எத்தனையோ பேர் நல்ல உள்ளங்கள் உலகம் முழுவதும் இருப்பாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ கொண்டு போய் சேருங்க. அதிகமாக சேர்த்து அவங்களால முடிஞ்ச உதவிகளை கொடுக்கறதுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி.